இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து கொத்துக்கீரை குழம்பு இல்லையா? ஓகே, இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் சொல்லுங்க. அரைக்கீரை, சின்ன வெங்காயம், மிளகாய் வத்தல், தக்காளி, பச்சரிசி, சீரகம், பூண்டு, உப்பு, துவரம்பருப்பு, புளி. இவ்வளவுதான் இதுக்கு தேவையான பொருட்களா? ஆமாங்க. எண்ணெயே இல்ல? எண்ணெய் இல்லாம ஒரு கிராமத்து உணவு. எண்ணெயே கிடையாது? கிடையாது. அப்பா பாத்தீங்களா, எண்ணெயே இல்லாம வந்து நம்ம ஒரு டிஷ் ப்ரிப்பேர் பண்ணி பார்க்க போறோம். ஓகே, இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கிட்டு பருப்பு வேக போடணும், துவரம்பருப்பு. அதை வேக போடணும்? வேக போடணும். சரி, ஓகே, அடுப்பு பற்ற வச்சிருங்க. ஸோ இப்போ வந்து தண்ணி ஊற்றணுமா? எவ்வளோ? கொஞ்சம் ஊற்றுங்க. போதும். போதுமா? போதும். இப்போ இதில் வந்து துவரம்பருப்பு வந்து பருப்பு வேக போட போதும். இந்தாங்க. இதில் பாதி போட்டால் போதும். திருப்பி இதை அரைக்கிறதுக்கு வேற யூஸ் பண்ணுவோம் நம்ம. சரி. பருப்பு வேகுது. பருப்பு வேகிறதுக்குள்ளே நம்ம அரைக்கிறத அரைச்சிக்கலாம். சரி, எதெல்லாம் போட்டு அரைக்கணும்? மிளகாய் வத்தல், சீரகம், பூண்டு, வெங்காயம். ஃபர்ஸ்ட் துவரம்பருப்பு பச்சரிசியும் அரைச்சிக்கிறணும். அரைச்சிட்டு வலுவலுன்னு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அதை அரைக்கணும். சரி, ஓகே. துவரம்பருப்பு எவ்வளவு போடுறோமோ அதுல பாதி பச்சரிசி. சரி. கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். அரைச்சாச்சா? ஓகே. சோ இத வந்து ஒரு கப்ல போட்டுடலாம். இது கூடயே சேர்த்து அரைச்சிக்கலாம். அது கூடயே சேர்த்து அரைச்சிக்கலாமா? ஓகே. அப்போ சின்ன வெங்காயம், வத்தல், சீரகம், பூண்டு 2 பல், இன்னும் கொஞ்சம் அரையணும் இல்லையா? இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டுக்கலாமா? சோ இப்போ இதோட சின்ன வெங்காயம் சேர்க்கணுமா? ஆமா, சின்ன வெங்காயம் சேர்க்கணும். கீரை கூட போட்டுறலாம். கீரை இதுல போட்டுடலாமா? போட்டுறலாம். மொத்தமாவா? இது வந்து அரைக்கீரை எடுத்துருக்கீங்க? அரைக்கீரை எடுத்துருக்கோம். ஓகே. சோ இப்போ கீரையை போட்டாச்சு. அதுல கொஞ்சம் தண்ணி ஊத்தணுமா? கொஞ்சம் லைட்டா விட்டா போதும். 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 சோ இப்போ இதுல வெங்காயத்தை போட்டுடலாமா? இதுல வெங்காயத்தை இங்க அரைக்கிறதுல போடணும். இது வலுவலுன்னு அரைக்க வேண்டாம். ஒரு 1-2 அரைக்கணும். 1-2 அரைக்கணும். தக்காளியும் போட்டு 1-2 அரைச்சிக்கணும். இந்த அரைச்சாச்சு. தக்காளி 1-2 அரைக்காட்டியும் நல்லா பிணைஞ்சிக்கலாம் கையில. சரி. இப்ப எடுத்து ஒரு பவுல்ல மாத்திக்கலாம். இந்தாங்க. இத கலரி விடணுமா? கீரை வந்து சீக்கிரம் வெந்துரும். இப்ப புளிக்கரைசல் இதுல ஊத்தி எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஊத்திட்டுமா? ஊத்திடுங்க. கொஞ்சம் உப்பு, இது தேவையான அளவு உப்பு. இன்னும் ஒரு 1/2 டீஸ்பூன் போதும். நல்லா அந்த தக்காளி எல்லாம் ஒரு கரை பிணைஞ்சுக்கிட்டு கீரை வெந்துருச்சான்னு பார்க்கணும். இன்னும் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் வெந்த பிறகு அப்படியே இதை அதுல போடணுமா? போடணும். சரி, அது கீரை வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ இந்த மசாலாவை அதுல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஓகே.
நல்ல ஸ்மெல் வருதுங்க, கம கமன். இது எதோடலாம் வச்சு சாப்பிடலாம்? இது சாதம், களிக்கு. ஆனா கிராமத்துல முக்கியமா களிக்கு தான் இது வச்சு சாப்பிடுவாங்க, சைட் டிஷ். ஆமா, களி இது இருந்தா போதும். ஆமா. ஓ சூப்பர். உடம்புக்கு அவ்வளவு நல்லது இல்ல? கண்டிப்பா. அரைக்கீரை, அயன் சக்தி எல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு போகும். ஆமா. அது மட்டும் இல்லாம பூண்டு கீண்டு எல்லாமே போட்டு நல்ல ஒரு அந்த டேஸ்டோட. வாசம் வந்து நல்ல ஒரு வாசம் இருக்கு. ஆமா சூப்பருங்க. இது எவ்வளவு நேரம் கொதிக்கணும் இப்போ? இது ரொம்ப நேரத்தை ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் போதும். ரொம்ப வந்து கொதிக்க விடக்கூடாது. ஓ அந்த டேஸ்ட் போயிடும். அதான் ஃபர்ஸ்ட் எல்லாமே வேக வச்சிடறோம் இல்லையா? ஆமா. அதனால ஒரு 2 செகண்ட் போதும், நிறுத்திடலாம். ஃபேண்டாஸ்டிக். அப்ப இப்போ எடுத்து சாப்பிடலாம். ஆமா. கொடுங்க எனக்கு ஒரு பவுல்ல, நானும் அதை டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். சூப்பர். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. உங்களோட இந்த அழகான ஊர்ல இந்த மாதிரி சூப்பரான ஒரு கிராமத்து ரெசிபி எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ. ஓகே, இந்த கொத்துக்கீரை குழம்பு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி சின்னதா ஒரு ரீகேப். கொத்துக்கீரை குழம்பு ப்ரிப்பேர் பண்றதுக்கு முதல்ல அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. அடுப்புல ஒரு சட்டியை வைங்க. சட்டியில கொஞ்சம் தண்ணியை ஊத்துங்க. அந்த தண்ணியில கொஞ்சம் துவரம்பருப்பு போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இது நல்லா கொதிக்கிற நேரத்திலேயே மிக்ஸி ஜாரை ஓபன் பண்ணிக்கோங்க. அந்த மிக்ஸி ஜார்ல முதல்ல துவரம்பருப்பு போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. அதோடைய தேவையான அளவு பச்சரிசி போட்டு பொடியா அரைச்சிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. இதோடைய வரமிளகா தேவையான அளவு போட்டு அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் பூண்டு தேவையான அளவு போட்டுக்கோங்க. சீரகம் தேவையான அளவு போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்ல திக்கா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் அரைக்கீரை எடுத்து அந்த வெந்துட்டு இருக்கிற துவரம்பருப்போட சேர்த்து அதையும் நல்லா வேக விடுங்க. தேவையான அளவு சின்ன வெங்காயம் எடுத்து அந்த மிக்ஸி ஜார்ல போட்டு ஏற்கனவே அரைச்ச பேஸ்டோடய அரைச்சிக்கோங்க. தக்காளியும் போட்டு 1-2 அரைச்சு அந்த பேஸ்ட்டை வந்து ஒரு பவுல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. தேவையான அளவு புளி கரைசல் அதோட சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒண்ணா மிக்ஸ் பண்ணிட்டு கீரை நல்லா வெந்ததுக்கு அப்புறம் இந்த பேஸ்ட்டை அந்த கீரையோட சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு நீங்க அனுப்பிச்சீங்கன்னா உங்களோட கொத்து கீரை குழம்பு தயார்.